அன்புள்ள சகோதரிகளே, உங்களுடைய வீடுகளை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வீட்டை கட்டி எழுப்புவதில் பெண்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பங்கு என்னென்றால், உங்களுடைய வீடுகளை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சுத்தம் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று பிசிக்கலான சுத்தம், நஜிஸ்களில் இருந்து அருவருக்கத்தக்க விஷயங்களில் இருந்து வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், நظிஃபு அஃப்னியதகும் வலா துஷப்பிஹுல் யஹூத். உங்களுடைய முற்றங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், யூதர்களுக்கு நீங்கள் ஒப்பாகாதீர்கள். அப்ப நம்முடைய வீட்டை நம்ம இப்படி பிசிக்கலான முறையில சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அழகையை விரும்புகிறான். அப்ப வீட்டில மரங்கள், தோட்டங்கள் இவைகளை வளர்ப்பது, வீட்டை கிளீன் பண்றது, வீட்டில் உள்ள பொருட்களை உரிய இடங்கள் வைப்பது, பெட்ரூமை நீட்டா வைப்பது, பாத்ரூமை நீட்டாக வைப்பது, இப்படியான விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம், நம்முடைய வீடுகள் ஷிர்கான விஷயங்களில் இருந்து சுத்தப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் அடிப்படையானது. நிறைய வீடுகள் ஷிர்கின் அடிப்படையிலே கட்டி எழுப்பப்படுவதை பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களில் நீங்க பார்த்தா, வீடு கட்டுவதற்கு நிலம் தோண்டும் போதே கோழி அறுத்து அந்த இரத்தத்தை அந்த குழியில போட்டு, அல்லது ஃபர்ஸ்ட் அடிக்கல் நாட்டும் போது கோழி அறுத்து நிறைய ஃபாத்திகாக்கள் ஓதி இப்படியான முறையிலே கட்டி எழுப்புவார். ஷிர்கின் அடிப்படையில் தான் போத்தல், குப்பி போத்தல அதுல மந்திரங்களை செய்து அதை உள்ள புதைச்சி இப்படியான முறையில் தான் ஆரம்பங்கள் செய்வார்கள். இப்ப நமக்கு அது புரிஞ்சிட்டு ஷிர்க்குன்னு. இருந்தாலும் நம்ம ஏனையவர்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வீடு தௌஹீதின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். பிஸ்மில்லாவோடு வீடு ஆரம்பிக்கப்பட வேண்டும். துஆவோடு, அதாவது துஆண்ட அல்லாஹ் கிட்ட நம்ம துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரஹு வ கைர மா ஜபில்தஹு அலைஹி. யா அல்லாஹ், இந்த வீட்டில் உள்ள நன்மைகளை உன்னிடம் கேட்கிறேன். இப்படி நம்ம வீட்டை நல்ல முறையில் அமைக்க வேண்டும். வீட்டுக்குள் ஷைத்தான் வராமல் வீட்டை பாதுகாக்க வேண்டும். இப்ப நிறைய வீடுகளுக்குள்ள நீங்க போனால் இப்போதும் பார்க்கலாம், ஒவ்வொரு மூலையிலையும் சின்ன சின்ன பாட்டில்ஸ் தொங்கும். சில வீடுகள்ல இந்த தகட்டில ஏதாவது எழுதி முன்னுக்கு அடித்து வைத்திருப்பாங்க, என்ட்ரன்ஸ்லயே போட்டு வச்சிருப்பாங்க. சில வீடுகளுக்குள்ள போனால் பெருசா ஃப்ரேம் பண்ணி தொங்க வச்சிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாமே ஷிர்கான வாசகங்களாக இருக்கும். இந்த ஷிர்கான ஒரு வீட்டில் வாழ்வது ஹராமாகிவிடும். அந்த வீட்டில் வாழ்ந்து எப்படி நம்ம அமைதியை பெற முடியும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு ஷிர்கை கலக்காமல் இருக்கிறார்களோ, ஈமான் கொண்டு ஈமானோடு ஷிர்கை கலக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு, அவர்களுக்குத்தான் அமைதி, அவர்களுக்குத்தான் நிம்மதி, அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்முடைய வீட்டுக்குள் இருக்கிற ஷிர்கான அனைத்தையும் வெளியேற்றி விடவும். அதுல பிரதான மாண்புள்ள சகோதரர்கள், நான் திரும்பவும் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது என்னென்றால், இந்த சினிமா படங்கள் பாருங்க, நீங்க அந்த நாடகங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன வருது வீட்டுக்குள்ள? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வீடு யாருக்கு பிடித்தமான வீடாக இருக்கும்? மலக்குகளுக்கு இந்த வீடு பிடிக்குமா, ஷைத்தானுக்கு பிடிக்குமா? நிச்சயமாக இந்த வீடு ஷைத்தானுக்கு மிக விருப்பமான வீடாக இருக்கும். சிம்பிளாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸாவீர். நாயும் உருவப்படங்களும் இருக்கிற வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள். எப்படிப்பட்ட மலக்குகள்? ரஹ்மத்துடைய மலக்குகள், அன்பு கருணைக்குரிய மலக்குகள் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. என்றால் நாயும் உருவப்படங்களும் இருந்தாலே இந்த நிலை என்றால், பஜனை இருந்தால், இசை இருந்தால், அசிங்கமும் ஆபாசமும் இருந்தால், குப்பைகள் இருந்தால், எப்படி மலக்குகள் வருவாங்கன்னு யோசிப்பாரு. இதனாலதான் வீட்டுல பிரச்சனை. நிறைய தடுமாறுறாங்க நிறைய பேர். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க பார்க்கலாம், உங்களுடைய வீடுகளை நீங்க சுத்தமா வைத்திருக்கும் போது சில நேரம் பொருளாதார வசதி குறைவா இருக்கு, ஆனா சந்தோஷமா இருக்கு. ஷிர்க்குகளில் இருந்து, பாவங்களில் இருந்து வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய வீட்டில் ஒரு பரக்கத் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இருப்பதை உணர்வீர்கள். நீங்க ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சூழல் இருக்கும். உங்களுடைய மனைவி, கணவன், பிள்ளைகளில் ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய சூழல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய வீட்டை கண்டிப்பாக நாம் ஷிர்க்கிலிருந்தும், பித்அத்திலிருந்தும், பாவங்களிலிருந்தும், அசுத்தமான காரியங்களிலிருந்தும் சுத்தமாக வைத்துக் கொள்வது நம்முடைய கடமை என்பதை பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சொல்லுவார்கள், அல் உம்மு மദ്രസத்துன். ஒரு தாய் ஒரு பாடசாலை, ஒரு தாய் ஒரு ஸ்கூல். இன்னும் நாம் சொல்வதாக இருந்தால், ஒரு தாய் தான் ஒரு மாணவனின் முதல் ஆசிரியை, முதல் பள்ளிக்கூடம்.
இப்ப நீங்கள் தாய்மார்களே நல்ல டீச்சர்ஸாக நீங்கள் மாற வேண்டும், நல்ல முஅல்லிமாக்களாக நல்ல முதர்ரிசாக்களாக நீங்கள் மாற வேண்டும். இப்ப நீங்க நல்ல முதர்ரிசாவாக நீங்க ஊருக்காக தேவையில்லை, சமூகத்துக்காக தேவையில்லை. நீங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டுக்குள் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சமூகத்துக்குள்ள வரக்கூடிய பிரஜைகள் எல்லாம் நல்ல பிரஜைகளாக வருவார்கள். இப்ப நீங்கள் நல்ல ஆசிரியராக வர வேண்டும் என்றால் உங்களுக்கு நாலேஜ் வேண்டும். முதலாவது பெண்களுக்கு குர்ஆன் ஓத தெரிய வேண்டும். அதிலும் குர்ஆனை அல்லாஹ் எப்படி சொல்றான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, அருளப்பட்டு சரியான முறையில் குர்ஆனை ஓத வேண்டும். அதுக்கு சில தஜ்வீத் சட்டங்கள் ஒழுங்குகள் இருக்கு. அந்த ஒழுங்குகள் சட்டங்களை பேணிய நிலையில் குர்ஆனை நீங்க ஓத பழக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்ச காலத்துக்கு முதல் நீங்கள் பார்த்தால் குர்ஆன் ஓதி கொடுக்கிற யார் என்று பார்க்கும்போது கொஞ்சம் லெப்பைகள் ஆலிம்கள் இப்படிதான் இருந்தாங்க. ஹசரத்னு சொல்லுவாங்க, அவர் ஓதி இருக்க மாட்டார், ஓதி கொடுத்துட்டு இருந்தார். ஆனா இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட வீட்டுக்குள்ளேயே மௌலவியா, உங்களோட வீட்டுக்குள்ளேயே மௌலவி. நான் நிறைய பேரிடத்தில் கேட்பது என்னென்றால், அவர்களுடைய பிள்ளை வெளியாகி வந்ததும் பள்ளிவாசலில் பயான் பண்ண வேண்டும், இஜ்திமாவில் பேச வேண்டும், மிம்பரில் ஏறி ஹுத்பா ஓத வேண்டும் என்கிற ஆசை நிறைய பெற்றோருக்கு வந்து விடுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த பெற்றோருக்கு ஒரு ஆசை வரவில்லை, என்னுடைய மகனிடத்தில் நான் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய மகனிடத்தில் என்னுடைய மகளிடத்தில் நான் தௌஹீதை கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய பிள்ளையிடத்தில் நான் அகீதாவை கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய பிள்ளையிடத்தில் நான் துஆவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை நிறைய பெற்றோருக்கு வருவதில்லை. நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக மார்க்கத்திற்காக பிள்ளைகளை விடுறவங்க. இன்னும் சிலர் என்னன்னா, இந்த பிள்ளையும் ஓதுன, இந்த பிள்ளையும் மௌலவி, இப்படி சொல்லியே காலம் போகுது. வாப்பாக்கு ஓது செய்ய தெரியாது, உம்மாக்கு கடமையான குளிப்பை சுன்னா அடிப்படையில் நிறைவேற்ற தெரியாது, வீட்டில் உள்ள நிறைய பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாது. ஆனா மகன் ஃபேமஸான தாய், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மகன் பேச வந்த லட்சக்கணக்கான ஆட்கள், ஆயிரக்கணக்கான ஆட்கள் மகனுடைய பயானை கேட்டு உட்கார்றாங்க. நம்ம பெருமைப்படுறோம் இந்த மகன் பயானுக்கு. உங்களுக்கு ஓத தெரியாது என்றால் என்ன மகன் அவர்? ரெண்டு சைடும் பிழை. மகனிடத்திலும் பிழை இருக்கிறது, அதே நேரத்தில் உங்களுடைய சைடிலும் பிழை இருக்கின்றால் சிலருக்கு முற்றத்து மல்லிகை மணப்பதில்லை. சில பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளையே பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். அப்ப நீங்க நல்ல டீச்சர்ஸா மாறணுமாக இருந்தால், தாய்மார் வீட்டில் இருக்கிற முதலாவது பாடசாலை, ஒரு பிள்ளையின் முதல் ஆசிரியை என்று சொன்னால் நீங்கள் நிறைய படிக்க வேண்டும். உங்களுக்கு அகீதாவில் ஓரளவாவது நுழைஞ்சிருக்க வேண்டும். அகீதாண்டா கொள்கை சம்பந்தமா, உங்களுக்கு இபாதத் சம்பந்தமான ஓரளவாவது நுழைஞ்சிருக்க. ஏன்னா உங்களோட புள்ள உங்களை பார்த்து தான் தொலைப்போகுது. இப்போ நம்ம நிறைய தர்பியா புரோகிராங்கள் ஆண்கள்கிட்ட தான் பெண்கள்கிட்ட தான் எப்படி தொழுறீங்கன்னு கேட்டால், சும்மா ஆரம்பத்தில் பழைய முறையெல்லாம் தொழு, இந்த நம்ம குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுகை, நபி வழியில் தொழுகை, இது ஒரு சின்ன டீம் தான். ஒப்பீட்டு ரீதியில் நீங்க நிஸ்பியன் பார்த்தால் மிச்சம் குறைவானவங்க தான் இந்த இதுகளை பார்த்து படிச்சு தொழுறவங்க. தௌஹீதுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் தொழக்கூடிய முறையை கேட்டால் என்ன முறையில தொழுறீங்கன்னு கேட்டால், அவர்கள் சின்ன பருவத்தில் உம்மா வாப்பா பார்த்த முறையில தான் தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ உம்மா வாப்பா சரியான முறையில் தொழுதால், சரியான முறையில் வுது செய்தால், சரியான முறையில் குளித்தால், சரியான முறையில் குர்ஆன் ஓதினால், சரியான முறையில் சாப்பிட்டால், சரியான முறையில் அல்லாஹ்வை பற்றி பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தினால், நம்முடைய பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக சிறந்த பிள்ளைகளாக வெளியே வருவார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஓதுகிற துஆ தெரியும். உம்மா வாப்பாக்கு இன்றைக்கு சாப்பிட்டு முடிந்ததும் என்ன ஓதுவது என்று நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய உம்மா வாப்பாமாருக்கு அதான் சொன்னால் என்ன துஆ ஓத வேண்டும் என்பது தெரியாது. இப்படி இருக்கும்போது பிள்ளைகள் படிச்சுட்டு வர துஆ சஹீஹா லைஃபா, அந்த துஆ சரியா பிழையா, இதெல்லாம் பார்க்க எப்படி நமக்கு முடியும்? ஆனா உண்மையிலே அங்கு அனுப்பாமல் நாமே வீட்டில் வைத்து பிள்ளைகளை ஹாஃபிலாக்கலாம். இமாம்களுடைய தாய்மார்கள் அப்படி வீட்டில் வைத்து பிள்ளைகளை ஹாஃபிலாக்கி இருக்கிறார். வீட்டில் வைத்து துஆக்கள் திக்ர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே உங்களுடைய வீடு நல்ல வீடாக, பரக்கத்தான வீடாக, சந்தோஷமான வீடாக, அமைதியான வீடாக மாற வேண்டுமாக இருந்தால் தாய்மார்கள் நல்ல டீச்சர்ஸாக மாற வேண்டும். இதற்கு என்ன அம்சங்கள் எல்லாம் தேவையோ அவைகளை எல்லாம் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்திலே